வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக டிஆர்பியினுடைய தலைவர் திரு ஆர் இளங்கோவன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். கடலூரில் நடந்த அந்த ஒரு கோர விபத்து யார் மீது தவறு அப்படிங்கிற அந்த விஷயமே இன்னும் ஒரு புரிதலுக்கு அப்பாற்பட்டு இருக்குது. இதில் ரயில்வே சொல்லக்கூடிய விளக்கமும் முரணாக இருக்குது, இப்போது காவல்துறை சொல்லக்கூடிய விஷயங்களும் முரணாக இருக்குது. யார் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது முதல்ல பொறுப்பேற்றுக்கணும்? அப்போ இது இந்த நிகழ்ச்சியை முதல்ல பார்ப்போம். இது விழுப்புரம் மயிலாடுதுறை போகிற ட்ரெயின், அது பேசஞ்சர் ட்ரெயின். அந்த ட்ரெயின் அந்த கேட்மேன் கடலூர்லேருந்து அந்த ட்ரெயின் கேப்பர் குவாரியில் நின்று அதுக்கப்புறம் ஆலப்பாக்கம் போகும். கேப்பர் குவாரிக்கும் ஆலப்பாக்கத்துக்கும் நடுவில் இந்த கேட் இருக்குது. இப்போ அந்த கேட்மேன் 3 நைட்டு டியூட்டி பார்த்தவர். 3 நைட் கண்டினியூஸாக டியூட்டி, 12 மணி நேரம் டியூட்டி. இப்போ இவர் இந்த கேட்டில் இருக்கார். நைட்டு 8 மணிலேருந்து காலைல 8 மணி வரைக்கும் அவருக்கு டியூட்டி இருக்கார். அவர் தூங்கிட்டாருன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. ஏன்னா இது இன்டர்லாக்டு கேட் கிடையாது, நான் இன்டர்லாக்டு கேட். இன்டர்லாக்டு கேட்டுன்னா என்னன்னு சொன்னால், ஸ்டேஷன் மாஸ்டர் சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்டை க்ளோஸ் பண்ணால் தான் சிக்னலே வரும் அவருக்கு. அப்போ தான் அவர் ட்ரெயினையே பர்மிட் பண்ணுவார். ஆனால் இது நான் இன்டர்லாக்டு கேட்டு. இது சதர்ன் ரயில்வேயில் 1767 கேட் இருக்குது, மேன்டு கேட்டு. அதில் 1453 கேட்டில் இன்டர்லாக் பண்ணிட்டாங்க. இன்னும் 314 கேட்டு இன்டர்லாக் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன தொகை ஒதுக்காமல் இருக்கு? போதிய தொகை ஒதுக்கி சீக்கிரம் பண்ணுறது இல்லை, படிப்படியாக தான் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாங்க. அதனால் 314 கேட்டு இன்னும் அன்இன்டர்லாக்டாக இருக்குது. இது அன்இன்டர்லாக்டு கேட்டு. நான் இன்டர்லாக்டு கேட்டில் என்னென்னா, சிக்னலில் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டேஷன் மாஸ்டர், ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் இவரை கூப்பிடுவார். இந்த மாதிரி ட்ரெயின் பிளாக் ஆகுது, நீ கேட்டை மூடு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒரு நம்பர் கொடுப்பார் இவருக்கு. அதுக்கு பேர் ப்ரைவேட் நம்பர்னு பேர். அந்த எம்ப்ளாயி கேட்மேன் அவருக்கு, நான் கேட்டை க்ளோஸ் பண்ணுறேன், என்னுடைய நம்பர் இதுன்னு நம்பர் தருவார். இதுக்கு பேர் ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்சுன்னு பேர். இப்போ இந்த கான்வர்சேஷன் நடக்கலைன்னா அது சிக்கல் இல்லாமல் ட்ரெயின் போயிட்டு தான் இருக்கு. அது போகாது. இது ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ரெயினை விட மாட்டார். ஓகே, இப்போ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தூங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்காமல் இருந்தால் வண்டி போயிருக்காது. வண்டியை விட்டுருக்க மாட்டார் ஸ்டேஷன் மாஸ்டர். அவர் என்ன பண்ணுவார்னா, கேட்மேன் ரெஸ்பாண்ட் பண்ணலை, அதனால் காஷனில் வண்டி விடணும் அப்படின்னு சொல்லி அவர் காஷனில் வண்டி விடுவார். இல்லைன்னா அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ இது ப்ரைவேட் நம்பர் 7-4க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 7-6க்கு அவர் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டார். ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 வீலர்காரன்லாம் நிறைய கேட்டில் நிற்கிறான். நீ கேப்பர் குவாரியில் நின்று தானே வரும், அதுக்குள்ளே ஏன் கேட்டை சாத்தினேன்னு தகராறு பண்ணுறாங்க. இப்போ அந்த டைமில் மறுபடியும் கேட் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சிக்னல் போகாதா? சிக்னல் போகாது. ஏன்னா அது நான் இன்டர்லாக்டு கேட்டு. புரியுது. இன்டர்லாக்டு கேட்டுன்னா கேட்டை ஓப்பன் பண்ணால் சிக்னல் டேஞ்சரில் போயிடும். ஸோ இது அதனால் இவர் நடக்குது நான் இன்டர்லாக்டு கேட்டு. ஸோ இப்போ அவங்க தகராறு பண்ணி பண்ணுறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓப்பன் பண்ண சொல்லி நிர்பந்தம் கொடுக்குறாங்க. இப்போ இதில் இவங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸா, இவர் பெர்மனன்ட் ரயில்வே எம்ப்ளாயி, வட மாநிலத்தவர் ஏன் இங்கே போகிறீங்கிற கேள்வியும் அடுத்து கொண்டு வந்துடுறாங்க. அது ரெக்ரூட்மெண்ட் பாலிசி. இந்திய அரசாங்கத்தோட ரெக்ரூட்மெண்ட் பாலிசி என்னன்னா, ஆர்டிகிள் 16 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, நீ இந்தியாவில் அரசாங்க வேலையில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போடலாம், அது அப்ளை பண்ணலாம். அவங்கள மதம், இனம், வாழிடம், பால் இது காரணங்களுக்காக பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுது. அதனால் அந்த அடிப்படையில் தான் எல்லோரும் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் பயிற்சி எடுக்கணும் அளிக்கணுன்றது ரயில்வே விதி இருக்குது, ஆனால் பயிற்சி அளிக்கிறது இல்லை. ஸோ அது ஒரு விஷயம். அப்போ எதாக இருந்தாலும் அவங்க இங்கே போட்டிருக்காங்க, அவங்க வேலை செய்கிறாங்க. அந்த கேட்மேன் இருக்காங்க, அவங்கள என்ன பண்ணணும், ஜனங்க வெயிட் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தகராறு பண்ணுறாங்க. தகராறு பண்ணி அவர் என்ன பண்ணாருன்னா, தகராறு பண்ணி திறக்க சொன்னோன்னே
நாங்கள் போயிடுறோம், வண்டி வர்றதுக்குள்ளே போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நிர்பந்தம் பண்ணதுனால அவர் திறந்துறாரு. அந்த அதோடு கூடவே வேனும் வந்துட்டான். சரி, ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிற அவர் சொல்கிறாருல கேட் திறந்து தான் இருந்ததுன்னா காரணம் என்ன? இவங்க தகராறு பண்ணதால் ஏற்கனவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி 2 கேட்டு எல்சி ஜூன் 12ஆம் தேதி எல்சி 144 கடலூர் போர்ட் ஜங்ஷன், அப்புறம் 21ஆம் தேதி மாயவரம் கேட்டு. இதில் வந்து பீமல் குமார்னு ஒரு கேட் மேனு, ரிதீஷ் கேட் கீப்பரு, இந்த 2 பேரையும் அவங்க கேட்டை திறக்க மாட்டேன்ட்டாங்க. இவர் திறந்தார், அவங்க திறக்க மாட்டேன்ட்டாங்க. திறக்க மாட்டேன்னொடனே அவங்கள அடித்து ஹாஸ்பிட்டலில் 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. இருவரும் வட மாநிலத்தவர் தான். இல்லை, ஒருத்தன் வந்து ஒரு ஆள் தமிழ்நாட்டுக்காரர், ஒருத்தர் வட மாநிலத்துக்காரர். இப்போ அதனால் வந்து உங்களுக்கு ட்ரெயின் வரும்போது அதை மீறி கேட்டை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி அடிக்கிறாங்க. அடித்ததுனால வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டான். அப்போது வந்து அந்த 3 பேர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் ஆகி அவங்க பெயிலில் வந்துட்டாங்க. ஸோ இது வந்து நடக்கிறது. அப்போது இவ ரயில்வே நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, என்ன செய்யுதுன்னு, ஒரு பக்கம் அவங்க திறந்தான்னா ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ், மூடினான்னா ஜனங்கிட்டேருந்து அடி. உயிர் முக்கியமா வேலை முக்கியமாங்கிற சிக்கலில் கேட்மேன் இருக்கான். அப்போ அன்னைக்கு வந்து அந்த மாதிரி வந்து அவர் வந்து திறந்தார், அடிபட்டு நடந்தது. பாவம், அந்த உயிர் இழந்ததுக்கு நான் கூட அஞ்சலி செலுத்துகிறேன். ஆனால் இல்லை, இப்போ இதில் இன்னொரு விஷயம், இதில் வந்து நாங்கள் அதாவது அண்டர் கிரவுண்ட் பாலங்கள் இல்லை மேம்பாலங்கள் அமைக்கிறதுக்கான நிதியை ஒதுக்கிட்டோம், மாவட்ட நிர்வாகம் வந்து பண்ணலை, 1 வருஷம் எடுத்துக்கிட்டாங்கிறாங்க. இப்போ இதில் என்ன சிக்கல்கள் வருது? இதில் என்ன விஷயம்னா, உங்களுக்கு இது வந்து இன்டர்லாக் பண்ணால் ஒரு சிக்கல் தீரும். எப்படி இன்டர்லாக் பண்ணிட்டா கேட்டை ஓப்பன் பண்ணாக்கா அங்கே சிக்னல் டேஞ்சரில் போயிடும், அதனால் வண்டி வராது. இல்லை, பாலம் தான் ஒரே தீர்வா? பாலம் தான் ஒரே தீர்வு. அதாவது ரோட் ஓவர் பிரிட்ஜ், ரோட் அண்டர் கிரவுண்ட் ஏதாவது போட்டு அதை வந்து அதுதான் பெர்மனன்ட் சொல்யூஷன். இந்த இன்டர்லாக் பண்ணால் கூட ஜனங்க அடிப்பாங்க, கேட்டை திறக்கலன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. ஸோ இது வந்து நடக்கும். அதனால் வந்து இது தீர்வு என்னென்னா, ரோட் அண்டர் பிரிட்ஜ், ரோடு 24 மட்டும் 51 கேட்டு வந்து 51 கேட் வந்து ரோட் ஓவர் பிரிட்ஜ், ரோட் அண்டர் பிரிட்ஜ் மாற்றிருக்காங்க சதர்ன் இந்தியன் ரயில்வே. சாங்ஷன் ஆகி வந்துடுது, ஆனால் மாவட்ட நிர்வாகம் வந்து அது எடுக்கலைங்கிற. ரயில்வே அப்ரூவ் பண்ணி, அதாவது என்னென்னா லெவல் கிராசிங் கேட்னா 50% ரயில்வே தரும், 50% ஸ்டேட் கவர்மெண்ட் தரும். ஆனால் இந்த விஷயத்தில் ரயில்வே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 100% நாங்கள் போடுறோம், நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பர்மிஷன் கொடுக்கலன்றாங்க. அது வந்து அவர் இந்த மாதிரி டிலே பண்ணது ரொம்ப தப்பு. சதர்ன் உங்களுக்கு இந்த கடலூர் செக்ஷன் பூரா பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த கேட் தகராறு நடக்குது. எங்கள் இப்போ அதில் வந்து நிலம் வந்து கையகப்படுத்தி கொடுக்குறதுலையும் சிக்கல். நிலம் கையகப்படுத்தணும், கலெக்டரு நிலம் கையகப்படுத்தி கொடுக்கணும். கலெக்டர்னா தமிழ்நாடு அரசு தான், புரியுது. வந்து நிலம் கையகப்படுத்தி தரணும். அப்புறம் வந்து வெக்கேட் பண்ணணும், அவங்கள வெக்கேட் பண்ணணும், காம்பன்சேஷன் தரணும், இதெல்லாம் இருக்குது. அதனால் அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொலிட்டிக்கல் ப்ரெஷரு, அந்த சுற்றி இருக்கிறவங்கலாம் இந்த லெவல் அண்டர் பாஸ் போட்டான்னா சுற்றி இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அரசியல் நிர்பந்தமும் இருக்கும், அதனால் அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதில் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வந்து இந்த ரயில்வே சார்ந்த திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தொடர்ச்சியான சிக்கல் இருந்துகிட்டே இருக்கா? அவங்க வந்து சேங்ஷன் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க? ஆனால் இப்போ வந்து தமிழ்நாட்டில் 10 ரயில்வே திட்டங்கள், 10 ரயில்வே திட்டங்கள், நியூ லைன் ப்ராஜெக்ட்ஸு கிடப்பில் கிடக்குது. வெறும் 1000 ரூபா தான் ஒதுக்குறாங்க. இதை வந்து சு வெங்கடேசன் எம்பி சுட்டி காட்டியிருக்காரு. அந்த பிங்க் புக்ஸ், அந்த பிங்க் புக்கே வெளியிடலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இந்த கேட்டை எடுத்துக்க, எங்கள் டிஆர்இயூ தோழர்கள் வந்து ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. இந்த பீமல் குமார், சியூபிஜி, ரித்திஷ்குமார், மாயவரம் ஆகிய கேட் கீப்பர்கள் தாக்கப்பட்டுள்ளனர். கேட் திறக்க மறுத்ததால் சமூக விரோதிகளால் தாக்குதல், கேட் திறந்தால் அதிகாரிகள் பனிஷ்மெண்ட் தாக்குதல், கேட் கீப்பர்களையே குற்றவாளியாக்கும்
நிர்வாகம். ஓகே. அப்போ இது என்ன விஷயம்னா 2 விஷயம் இருக்குது. இந்த கேட் வந்து நான் ஏற்கனவே ஒரு கேட்டில் அந்த கேட் மேன் வந்து கேட்டை திறக்கலைன்னு தகராறு பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிது, புள்ளத்தாச்சி இப்போ பிரசவ வலியில் இருக்காங்க, கேட்டை திறங்கன்னு தகராறு பண்ணி அந்த கேட்டை அந்த ஆள் திறந்துட்டார். ஆனால் பேனர் ஃப்ளாக் போட்டிருந்தார், ரெட் ஃப்ளாக் வந்து ட்ராக்ல வச்சுட்டார். ட்ரெயின் வந்து நின்று போச்சு, இந்த ஆம்புலன்ஸ்க்காக திறந்தார். ஆனால் ட்ரெயின் மோதலை, ஏன்னா ட்ரெயின் ரெட் ஃப்ளாக் இருக்கிறதுனால நிறுத்திட்டாங்க. அவசர காலத்தில் இப்படி பண்ணலாம். ஆனால் அவர் 2-3 நிமிஷத்தில் அவன் பேனர் ஃப்ளாக் வைப்பானா, இதை பண்ணுவானா? அது இங்கே நடந்ததில் அது வைக்கிறதுக்கான இது இல்லை. அப்போ அவன் என்ன, அது அந்த கேட்டு எப்பயுமே திறந்தே இருக்கும், அதனால் பேனர் ஃப்ளாக் வச்சுருப்பாங்க. மூடிட்டு தான் பேனர் ஃப்ளாக் எடுக்கணும். ஸோ அது மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த டிரைவர் அந்த கேட் மேனை ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. கேட்டை ஏன் திறந்தேன்னுட்டு. கேட்டை திறந்தா ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸு, கேட்டை மூணுனா அடி உயிருக்கு பாதிப்பு, இதுதான் நடக்குது. இப்போ இதில் என்ன மாதிரியான சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரயில்வே வந்து அவங்களுடைய சட்டத்திட்டங்களில் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது? இப்போ இன்டர்லாக்கிங் ஒன்று, கவாச் சார்ந்த விஷயங்களையும் இதில் குறிப்பிடுறாங்க. கவச்சி வந்து ட்ரெயின் மோதல் நிகழ்ச்சி நடக்கும்போது கவச்சி வேணும், அதுக்கும் பணம் ஒதுக்கிறது கிடையாது. 45,000 கோடி வேணும், 1,500 கோடி 1000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. 45 வருஷம் ஆகும் கவச்சி பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த விஷயத்தில் என்னென்னா கேட்மேனோட ப்ராப்ளத்தை நீங்கள் பாருங்கள். கேட்மேனோட ப்ராப்ளம் என்னென்னா நடைமுறை சிக்கல்கள் இவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது. கேட்மேன் வந்து சி கிளாஸ் கேட். அது சி கிளாஸ் கேட்டுன்னா 12 மணி நேரம் டியூட்டி. இந்த கேட்மேன் 3 நைட்டு பார்த்துருக்காரு. ஆனால் அவர் தூங்கிட்டாருங்கிறது சரியில்லை. இப்போ ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சொல்கிற மாதிரி 12 மணி நேரம் பார்க்குறாங்கன்னா அவங்கள மாற்றி விடுறதுக்கு மற்றொரு ஆள் வருவாங்க. ஒரு கேட்டுக்கு 2 ஆள் தான் இருப்பாங்க. இது சி கிளாஸ் கேட்டு. இந்த கேட்டை வந்து B1 B2 A கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ்னு கேட்டுங்க இருக்குது. அதனுடைய எத்தனை ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட்ஸ் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற சென்சஸ் எடுப்பாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சென்சஸ் எடுப்பாங்க. அப்படி சென்சஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஜாப் அனாலிசிஸும் சேர்த்து பண்ணணும். ரூலு டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் தான் அதை பண்ணணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இது இந்த மாதிரி வெறும் சென்சஸ் எழுதிட்டு போயிடுவாங்க. ஜாப் அனாலிசிஸ் பண்ணியிருந்தா என்ன நடக்கும்னா, இந்த 10 மணி நேரம் அது வந்து அது 20,000 டிராவல் வெஹிக்கிள் யூனிட்டுக்கு மேலே போயிருந்ததுன்னா அந்த சி கிளாஸ் இருக்க முடியாது. அப்போ சி கிளாஸ் எடுத்துட்டு அவன் வந்து பி கிளாஸாக மாற்றணும். பி கிளாஸாக மாற்றினா 12 ஹவர்ஸ் டியூட்டி இல்லை, 10 ஹவர்ஸ் டியூட்டி. ஸ்பெஷல் கிளாஸ் கேட்டாக மாற்றினா 50,000 டிவிக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ஸ்பெஷல் கிளாஸ் கேட். அப்போ 8 ஹவர் டியூட்டி. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, சென்சஸும் சரியாக பண்ணுறதில்ல, ஜாப் அனாலிசிஸும் பண்ணுறதில்ல. அதனால அவன் 12 மணி நேரம் ரூட்டில் சாவுறான். நாளுக்கு நாள் அந்த ட்ரெயினுடைய போக்குவரத்து அதிகமாகிட்டே சி கிளாஸில் தான் வச்சுருக்காங்க. சி கிளாஸ்லேயே வச்சுருக்காங்க. அப்போ அது மட்டும் இல்லைங்க, அந்த ஒரு வாரம் கழிச்சு 7 நாள் ரெஸ்ட் தரணும், 7ஆம் நாள் ரெஸ்ட் தரணும்ல, அன்னைக்கு ரெஸ்ட் கொடுக்க முடியாத ஆள் இருக்காது. இப்போ இதே டிவிஷனில் திருச்சி டிவிஷனில் 2,534 ட்ராக்மேன் இருக்காங்க சாங்ஷன்டு. 2,231 பேர் இருக்காங்க. 300 பேர் வேகன்சி இருக்கு. இந்தியன் ரயில்வே பூரா 82,000 வேகன்சி இருக்கு. அந்த வேகன்சி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, லீவு கொடுக்க முடியாது, ரெஸ்ட்டும் கொடுக்க முடியாது. லீவும் எடுக்க முடியாதவன், ரெஸ்ட்டும் எடுக்க முடியாது. ரொம்ப டைட்டு டென்ஷனில் அந்த தொழிலாளி வேலை செய்கிறான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜனங்க அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ரயில்வே அடிக்குது. ஸோ எல்லா இந்த மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி இந்த கேட்மேன்களுக்கு இந்த சிக்கல் இருக்குது. அப்போ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். இப்போது இந்த கேட்மேனை அவருடைய கஷ்டத்தை புரியாமல் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிக்கத்தக்கது. சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிக்கத்தக்கது. அவன் எவ்வளவு சிரமத்தில் வேலை செய்கிறாங்கிறத புரியாத செய்கிற வேலை இது. நடைமுறை சிக்கலையும் குறிப்பிட்டிருக்கீங்க. ரயில்வே என்ன பண்ணணும், பொதுமக்களும் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்கீங்க. அரங்கத்துக்கு வந்து பல விஷயங்களை பற்றி ரொம்ப நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.